ராயன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அதோட படம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாப்பாண்டி, அதாவது பவர் பாண்டி என்கிற பாப்பாண்டி. இதுதான் தனுஷோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ஷனில், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2வது ஃபிலிம் தான் இது நினைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்ஷன் வைஸ் நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எடுத்தால் சில இடத்துல வந்து நம்ம செல்வராகவனை பார்க்குற மாதிரி தான் வருது. ஏன்னா அவர் அண்ணன் தானே, ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு, அதனால் அந்த சாயல் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓநாய் பயங்கர தொந்தரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு கேரக்டர் பிளேஸ்மெண்ட் வந்து சில இடத்துல வந்து சில கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக வைக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த ஆப்டான ஒரு ரோலை வந்து அவர் நடிக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தாட் இருக்குது. ஏன்னா இந்த ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, ஓகே டைரக்ஷன் தனுஷ் நல்லா பண்ணுவார், 2வது ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறாரு, 50வது ஃபிலிம் கொஞ்சம் சொதப்ப மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் சில இடத்துல சொதப்பி இருந்தார். ஆனால் டைரக்ஷன் வைஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இன்னும் நம்ம ட்ரெய்லர் கட்லேயே பார்க்கும்போதே தெரியும், அந்த கலர் கிரேடிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டாப் நாட்சாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே போகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அப்படியே கிராஃப் ஹையாக இன்க்ரீஸ் ஆகுது, அங்கேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகி போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன ட்ராபேக் இருக்குது, என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே சில இடத்துல நல்லாயிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மேஜரான நெகட்டிவ் என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே. அதுக்கப்புறம் டைரக்ஷனில் வந்து அந்த கேரக்டர் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, சில இடத்துல வந்து ரஹ்மானோட பிஜிஎம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சில பாயிண்ட்ஸில் வந்து இந்த பிஜிஎம் இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வைக்குது நம்மளை. அதுக்கப்புறம் பாசிட்டிவ்னு வந்தால் அதே பிஜிஎம் தான் பாசிட்டிவ். ஏன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த இடத்துல இந்த மாதிரி பிஜிஎம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண தோணுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஓகே இந்த சீனுக்கு இது ஆப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு திங்க் பண்ண தோணுது, ஓகேங்களா? அது ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட்டா. ஒரு சினிமாட்டோகிராஃபர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு சில இடத்துல வந்து புது கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சினிமாட்டோகிராஃபர் நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு. செகண்ட் ஹாஃப்க்குன்னு வந்தால் நெகட்டிவ் பாயிண்ட்டு இல்லவே இல்லை, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். பாசிட்டிவ்னு வந்தால் மெயின் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டினதுக்கான காரணமே வந்து ரஹ்மானோட வாய்ஸில் அந்த உசிரே நீதானன்னு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்ஸோட விஷுவல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணுன்னு தான் அந்த படத்துக்கு போய் மெயினாகவே பார்த்தேன். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே, அது எந்த இடத்துல வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் பாருங்கள். விஷுவலாக உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து கேரக்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கேரக்டர் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான் இங்கே வராங்களா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வைக்க தோணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வச்சுருக்க மேஜரான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் நினைக்கிறேன், அவர் பேர் எக்ஸாக்டாக தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தெரியல. ஒரு 2 ஹீரோயினிங்க இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஆனால் அவங்க வேலைலாம் கொடுத்த வேலை கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக போயிட்டாங்க. ப்ரொடியூசருன்னு வந்தால் நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமாக பட்ஜெட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷை சொல்லிக்கிட்டு இருந்தார். அது ஓகே தான். ஆனால் இந்த படத்தில் செட்டெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தில் செட்டெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் மெயின் பாசிட்டிவ். அப்புறம் ஸ்டண்ட்டுன்னு நம்ம வந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆபத்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு. கரெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய வைலன்ஸ் இருக்குது இந்த படத்தில், நிறைய பிளட் ஸ்ப்ரெட் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறதால
ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 18+ மேலே இருக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒப்பீனியன் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய்.